எடுத்து தண்ணி போனான். ஒரு அழகி குடத்தை எடுத்து கொண்டு தண்ணி சுமக்க போனாள். இதை சொல்ல வர்றான், அடி பாவி, சொல்லாம கொள்ளாம நீ வெளியே வந்துட்டியே, குடத்தை எடுத்து கொண்டு தண்ணிக்கு போயிட்டியே. இந்த ஊரில் ஒரு 10-15 பேர் செத்து போயிட்டாலே. சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு 10-15 பேர் மூர்ச்சை ஆகிட்டான், 15 பேர் செத்து போயிட்டான். உன் அழகை கண்டு, உன் நடையை கண்டு, உன் எழிலை கண்டு, உன் தோற்றம் கண்டு, உன் அசைவு கண்டு, அதாவது குவளை போன்ற உன் கண்களை கண்டு, வள்ளைப்பூ போன்ற உன் காதுகளை கண்டு, எட்பூ போன்ற உன் நாசியை கண்டு, தாமரைகளைப் போன்ற உன் தனங்களைக் கண்டு, சங்கு புஷ்பம் போன்ற உன் கழுத்தை கண்டு, காந்தல்களை போன்ற உன் விரல்களைக் கண்டு சொக்கி போனானே. யாரு உன்னை வீட்டுக்கு வெளியே விட்டது? யாரு மேலே தப்பு? உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்க வேண்டாமா? உங்கள் அப்பா அம்மா மேலே தப்பு இல்லை. சரி, உங்கள் உறவினர்கள் இந்த மாதிரி எங்கள் பொண்ணு தண்ணிக்கு வர்றா, எல்லாம் உஷார்னு எல்லாருக்கும் அறிவிச்சிருக்க வேண்டாமா? எங்கள் பொண்ணு தண்ணிக்கு வர்றா, எல்லாரும் ஓடிப்போங்க, எல்லாம் செத்துறாதீங்க, அறிவிக்க விட்டுருக்க வேண்டாமா? யார் மேலே தப்பு? ராஜா மேலே தான் தப்பு. யார்? அரசன் மேலே தான் தப்பு. எப்படி ஒரு பாட்டை எப்படி சிந்திச்சிருக்கான் பாருங்க. அரசன் மேலே தான் தப்பு. ஏன்னா அரசனுக்கு தெரியும், மதம் பிடித்த யானை தண்ணிக்கு போகுது, தண்ணி குடிக்க போகுது ஆற்றுக்கு. மதம் பிடித்த யானை தண்ணீர் குடிக்க ஆற்றுக்கு செல்கிறது என்று சொன்னால், அரசனே நீ பறை அறிவித்து இந்த ஊருக்கெல்லாம் எச்சரிக்கை செய்வாயே, அந்த எச்சரிக்கையை ஏன் இந்த கன்னிகைக்கு செய்யவில்லை? இவளுக்கு ஏன் செய்யவில்லை? இதோ எங்கள் பொன்னி தண்ணிக்கு வருகிறாள், ஊரே ஒதுங்கிப்போ, வாலிபர்களே விலகிப்போங்கள் என்று ஏன் செய்யவில்லை? ஐயோ, நீயும் தவறில்லை. இந்த பாட்டை கேளுங்க. இது யார் சொல்வது உங்களுக்கு? தயிரை கடைந்தால் வெண்ணெய் திரளும், தமிழை கடந்தால் தமிழர்கள் திரள்வார்கள். இந்த தயிருக்கும் தமிழுக்குமான உறவை பார்த்து நான் பெருமை அடைகிறேன். நண்பர்களே, இது கூடல் நகரம், வரலாற்று சிறப்புமிக்க நகரம். மதுரை நகரம் தமிழ்நாட்டின் தொன்னகரம், தமிழ்நாட்டின் முதுநகரம், தமிழர்களின் அடையாளம் இந்த மதுரை. பாண்டியர் குதிரை குளம்படியும், தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும், மதி தோண்டிய புலவர் சொல்லடியும், எம் தோகை மார்தம் மெல்லடியும், மயங்கி ஒலித்த மாமதுரை இது மாலையில் மல்லிகை பூமதுரை. அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அரைத்து பிழிந்த சாரூற்றி மரபு கவிதை படைத்தல் போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதால் கண்கள் மயங்கும் கலைமதுரை. இது கவிதை தமிழின் தலைமதுரை என்று என்னால் எழுதப்பட்ட பாடப்பட்ட ஊர். மதுரையை பரிபாடல் பாடியிருக்கிறது. இங்கிருக்கிற தமிழர்களே, மதுரையை குறித்து பாண்டியன் என்ன சொன்னான், புலவர்கள் என்ன சொன்னார்கள், பரிபாடல் என்ன சொல்லிற்று, மற்றுமல்ல நம்முடைய இலக்கியங்கள் என்ன சொல்லின என்பதையெல்லாம் தெரிந்திருந்தால்தான் மதுரையில் வாழ்வதற்கான தகுதியை நாம் பெறுகிறோம் என்று அர்த்தம். மதுரை தாமரை பூவென்றும், அதன் மலர்ந்த இதழே தெருவென்றும், இதழில் ஒட்டிய தாதுக்கள் அவை எம்குடி மக்கள் திரளென்றும் பரிபாடல் பாடிய பழமதுரை இது பாவலர் குவிந்த தலைமதுரை. மதுரையை தாமரை பூ என்று சொல்லியிருக்கிறது பரிபாடல். அந்த இதழில் ஒட்டிய தாதுக்கள் மாதிரி மக்கள் இருக்கிறார்கள், மடல்கள் மாதிரி தெருக்கள். ஒரு தாமரை பூவை மதுரையோடும், மதுரையை தாமரை பூவோடும் ஒப்பிட்டு காட்டிய புலவர்களும் கவிஞர்களும் பாவலர்களும் உலவித்திரிந்த நாடு இந்த நாடு, உலவித்திரிந்த மண் இந்த மண். இந்த மண்ணில் நான் பிறந்ததில் பெருமைப்படுகிறேன். மதுரை என் மண் என்பதில் எனக்கு கர்வம் இருக்கிறது. மதுரை மண்ணை தின்றுதான் என் தாய் என்னை பெற்றாள் என்றும், மதுரை மாவட்டத்து மண்ணை தின்றுதான் நான் வளர்ந்தேன் என்றும், மதுரை மாவட்டத்து மண்ணில்தான் என் நடைவண்டி தள்ளி நான் விழுந்தேன் என்பதையும் நான் பெருமையாக கருதுகிறேன். பெருமக்களே, இந்த விழா
நிறைந்து நீங்கள் வெளியே செல்கிற போது ஒரு கருத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அது என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றால், இதோ இந்த 14 வயது பெண்கள், 18 வயது இளையர்கள், 40 வயது நடுத்தர வர்க்கத்து தமிழர்கள், இன்னும் முதியவர்கள், பெரியவர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரிய பெருமக்கள் எல்லோரும் ஒன்றே ஒன்றை சுமந்து கொண்டு நெஞ்சில் செல்ல வேண்டும். தமிழா, தமிழை நம்பு, நம்பிய தமிழனை தமிழ் கைவிடாது என்ற ஒரு ஊட்டமான கருத்தை மட்டும் நீங்கள் விளக்கி கொண்டு செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல தோழர்களே, தமிழோடு நீங்கள் கொண்டிருக்கிற உறவு என்பது வயிற்று உறவு அல்ல. பிற மொழிகளோடு நீங்கள் கொண்டிருக்கிற உறவு வயிற்று உறவு, மூளை உறவு, தொழில் உறவு. தமிழோடு கொண்டிருக்கிற உறவு தாய் உறவு, பண்பாட்டு உறவு, வரலாற்று உறவு, நாகரிக உறவு. இந்த பண்பாட்டையும் நாகரிகத்தையும் விட்டுவிட்டு நாம் இந்த மண்ணில் வாழ்ந்து புண்ணியமில்லை என்ற கருத்தை உங்கள் மனதில் பதித்து கொண்டு அதை புதிய தலைமுறைக்கு கொண்டு சென்று விதைத்தால் அதுதான் இந்த விழாவின் பெரும்பயன் என்று நான் கொண்டாடி மகிழ்வேன். தமிழின் பெருமைகளை எப்படி சொல்லுவது? தமிழில் இல்லாத பெருமையை சொல்ல முடியுமா? தமிழ் என்பது ஒரு நாள் 2 நாள் மொழி அல்ல, 3000 ஆண்டு மூத்த மொழி, இலக்கணம் படைத்த மொழி, இலக்கணம் செழித்த மொழி, பண்பாட்டை வரலாற்றை சுமந்திருக்கிற மொழி. 1000 பண்பாட்டு படையெடுப்புகள், 1000 ஆக்கிரமிப்புகள், 1000 தொழில் மயங்கள், 1000 கடற்கோள்கள், 1000 நில அதிர்ச்சிகள், சுனாமிகள், இவைகளையெல்லாம் தாண்டி தமிழ் இன்றும் நிலைத்து நிற்கிறது. இன்னும் 25ஆம் நூற்றாண்டுக்கும் தன்னை தயாரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழின் பெருமை. கடைசி தமிழன் உள்ளவரை தமிழ் இருக்கும் என்பதை விட தமிழ் இருக்கிற வரைக்கும் தமிழன் இருப்பான் என்ற நம்பிக்கையை நாம் இந்த நெஞ்சில் எழுதி கொள்ள வேண்டும் தோழர்களே. தமிழில் வீரம் குறித்து அறிந்து கொள்ளுங்கள், தமிழில் காதல் குறித்து அறிந்து கொள்ளுங்கள், தமிழில் தத்துவம் குறித்து அறிந்து கொள்ளுங்கள், தமிழில் இயற்கை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். இதில் இல்லாத ஒன்று இல்லை என்ற பெருமை கொள்ளுங்கள். ஒரே ஒரு பெருமைக்காக மட்டும் நாம் நெஞ்சை நிமிர்த்திக் கொள்ளலாம். இந்த தமிழ் மொழி திருவள்ளுவரை பெற்றெடுத்த மொழி, கம்பனை பெற்றெடுத்த மொழி, பாரதியை பெற்றெடுத்த மொழி என்ற காரணத்திற்காக மட்டும் நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி பயணம் செய்யலாம் தோழர்களே. வீரத்திற்கு என்ன அடையாளம் தெரியுமா? என் அருமை 18 வயது இளைஞர்களே, யுவதிகளே, நீங்கள் சொல்ல வேண்டியது, உங்களைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். எனக்கு முதியவர்கள் மீது மதிப்பு உண்டு, உங்கள் மீதுதான் நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் இன்னும் 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் நடமாடப் போகிறவர்கள் நீங்கள், இந்த மண்ணில் உரையாடப் போகிறவர்கள் நீங்கள், இந்த தமிழர் மக்களோடு உறவாடப் போகிறவர்கள் நீங்கள். நீங்கள் உரையாடுகிற பொழுது எதை சொல்லுகிறீர்களோ அதிலிருந்து உங்கள் முகம் உங்களுக்கு உருவாகிறது, ஒரு சமூகத்துக்கு முகம் உருவாகிறது. 2 பேர் சந்தித்து கொண்டால் முதலில் சினிமாவை பற்றி பேசுகிறீர்கள், அடுத்து ஆன்மீகம் பற்றி பேசுகிறீர்கள், அடுத்து அரசியல் பற்றி பேசுகிறீர்கள். சினிமா, ஆன்மீகம், அரசியல், இந்த 3ஐ பற்றி பேசுகிறீர்களே. நேற்று என்ன படித்தாய் என்று கேட்டீர்களா? புதிதாக என்ன நூல் வாங்கினாய் என்று கேட்டீர்களா? நேற்று படித்த திருக்குறள் நினைவிருக்கிறதா என்று சொன்னீர்களா? உங்கள் வாழ்வுக்கு பக்கத்தில் உறவாடி வருகிற மொழியின் நயங்கள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டீர்களா? அப்படி கேளுங்கள். 2 தமிழர்கள் சந்தித்துக் கொள்கிற போது ஒரு தமிழ் பாட்டை உறக்க சொல்லக்கூடிய உணர்வு என்றைக்கு வருகிறதோ அன்றுதான் தமிழ் இலக்கியம் மனிதர்களால் நிறைவுறும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பிராமணர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சிதான் இன்று வரைக்கும் அவர்கள் வேதத்தை நிலைநிறுத்தி செய்து வருகிறது. இதை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், யாரையும் குறை சொல்லி சொல்லவில்லை. ஓர் இனம் எப்படி தன்னுடைய இலக்கியத்தை, தன்னுடைய நாகரிகத்தை நிலைநிறுத்துகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். வேதங்களை எழுதா கிழவி என்றார்கள். கிழவி என்றால் சொல் என்று பொருள், பொதுளகரம், சிறப்புழகரம் அல்ல. பொதுளகரத்தில் கிழவி என்று சொன்னால் அது சொல், மொழி. எழுதா கிழவி என்றால் எழுதப்பட்டதல்ல, எழுத்துக்களால் எழுதப்பட்டதல்ல வேதம்.
அது சொல்லப்படுவது. எழுதாத கிழவி, சொற்கிழவி, சொல்லால் சொல்லப்படுவது. என்ன பொருள் என்றால், எழுதி வைத்தால் ஏடுகள் காணாமல் போய்விடும், அழிந்துவிடும், தீயில் எரிந்து போகும், வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும், சுனாமியில் கொண்டு போகப்படும், பூமியடியில் புதைந்துவிடும். மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் அழியக்கூடாது என்று அவர்கள் ஒன்று செய்தார்கள். ஒவ்வொரு பிராமணனும் வேதத்தை நீ மனனம் செய்து கொள், வேதத்தை நெஞ்சில் எழுதிக்கொள், உன் மூளைக்குள் பதிவு செய்து கொள். அடித்து கேட்டால், எப்போது கேட்டாலும் ஒப்புவி. வேதத்தை நீ திருப்பி சொல். அப்படி சொல்லுகிற பொழுது நீயே வேத புத்தகமாகி விடுகிறாய். பிரதி என்பது ஏடுகளில் அல்ல, காகிதங்களில் அல்ல, பட்டயத்தில் அல்ல, தோலில் அல்ல, சுட்ட மண்ணில் அல்ல, பாறையில் அல்ல, கல்வெட்டுக்களில் அல்ல, நடமாடுகிற ஒவ்வொருவனும் வேதத்தின் பிரதி என்று செய்து விடுகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த சூழ்ச்சி நல்ல சூழ்ச்சி, இந்த சூழ்ச்சி வரலாற்று சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியை நாம் ஏன் பிரதி செய்யக்கூடாது? ஒவ்வொரு தமிழனும் திருக்குறளின் பிரதியாக ஆக வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் திருமூலரின் பிரதியாக ஆக வேண்டும். அப்படி இருந்தால் மொழி வீழாது, கருத்து சாயாது, நம்முடைய தொடர்ச்சி வீழாது. பாருங்க, தமிழில் வீரத்தை சொல்வதற்கு ஒரு பாட்டு. இப்படிப்பட்ட வீரம் சார்ந்த இனம்தான் தமிழ் இனம். ஒரு குழந்தை இறக்கிறது, பிறந்த குழந்தை இறந்து பிறக்கிறது. இறந்து பிறந்தால் அதன் உடம்பில் வடு இல்லை, காயம் இல்லை, அது வாழ்வோடு கூடவில்லை, அதனால் அதற்கு காயம் இல்லை. பிறந்த குழந்தை இறந்து பிறந்தால் என்ன செய்வார்களாம் தமிழர்கள்? அதன் உடம்பை வாளால் கீறுவார்களாம். வாளால் கீறி இப்போது புதைத்து விடு, வடு விழுந்து விட்டது, காயம் செலுத்தப்பட்டு விட்டது, இப்போதுதான் பிறந்த பயனை அந்த உடல் எய்துகிறது, அதவே நீ கீறி புதை. அது மட்டுமல்ல, குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் பிண்டமாகவே பிறக்கிறது. பல நேரத்தில் குறைப்பிரசவத்தில் குழந்தைகள் உருவம் பெறாமல், தலை உருப்பெறாமல், கண்காது மூக்கு என்று உறுப்புகள் தோன்றாமல், கழுத்து இடுப்பு கை கால் என்று ஆகாமல் ஒரு பிண்டம், சதை பிண்டம், பிண்டமாகவே பிறக்கிறது. அப்படி பிண்டமாக பிறந்தாலும் வாளால் கீறு, அதை காயப்படுத்து, அந்த வடுவோடு சென்று புதை. அதுதான் தமிழ் இனத்துக்கும் மானத்துக்கும் வீரத்துக்கும் பெருமை. குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளால் தப்புவர், வாளால் கீறுவர். என்ன பொருள் என்று கேட்டால் தோழர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், என் இளைய சமுதாயமே தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழனும் போர்க்களம் காணாமல் மாளவில்லை. போர்க்களம் காண்பது என்பது ஒவ்வொரு தமிழனின் பிறவிக் கடமை. அவர் களம் கண்டே தீர வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் போர்க்களம் கண்டு ஒரு வடுப்பட்டவனாக இருக்க வேண்டும். தமிழ் நாட்டை காக்க, மானத்தை காக்க, எல்லையை காக்க பிறந்த ஒவ்வொரு தமிழனும் ஒரு படை வீரனாக இருந்திருக்கிறான் என்பதுதான் குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாழாத் தப்புவர் என்ற புறநானூற்று பாட்டுக்கு அடையாளம். இன்னொரு பாட்டு, முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாட்டு, வீரத்தை சொல்லக்கூடிய பாட்டு, சோழ மன்னனுடைய வீரத்தை சொல்கிற அந்த பாட்டு. வரிசையாக கப்பம் கட்ட வருகிறார்கள் சிற்றரசர்கள். யாருக்கு? சோழ மன்னனுக்கு, உறந்தை அரசனுக்கு கப்பம் கட்ட வருகிறார்கள். அப்ப காவலன் வரிசையாக நிற்கிறார்கள். ஒரு 100 சிற்றரசர்கள் நிற்கிறார்கள். ஓடி வருகிறான் காவலன். காவலன் சொல்றான், நில்லுங்க. என்ன? உள்ள போகாதீங்க, கப்பம் செலுத்தத்தானே வந்திருக்கீங்க. சோழ மன்னனுக்கு இன்று உடல் நலம் இல்லை, நிறுத்துங்க. இப்படியெல்லாம் என் தமிழ் பேராசிரியர்களே, ஆசிரிய பெருமக்களே, நீங்கள் தமிழில் எங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? உங்களை பார்த்து அவர்கள் ஏன் அஞ்சுகிறார்கள்? உங்களை பார்த்து அவர்கள் ஏன் ஓடுகிறார்கள்? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்ன என்றால் ஓடிவிடுகிறார்கள். இன்னிசை அளபடைக்கும், இசைநிறை அளபடைக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால் வருகிறார் எதிரி என்று உங்களை பார்க்கிறார்கள். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்,
அப்படித்தான் நீங்கள் உயிர் வருகிறீர்கள், உக்குரல் மெய்விட்டு ஓடி விடுகின்றன. இப்படியெல்லாம் இந்த பிள்ளைகள் ஏன் உங்களை பார்த்து அஞ்சுகிறார் என்றால், இலக்கணம் என்ற பாகற்காயை அவர்கள் மீது திணிக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், இலக்கியம் என்ற தேனை எங்கள் பிள்ளைகளின் நாவில் தடவுங்கள், அவர்கள் செவிகளில் நல்ல தமிழை சொல்லிக் கொடுங்கள். நான் சொல்கிறேன், இதோ மன்னன், நீ உள்ள போகாத, மன்னனுக்கு உடல்நலம் இல்லை. ஏன் இல்லை? அவன் காலிலே புண், சோழ அரசனின் காலிலே புண். போகாதீங்க. ஏன் புண் வந்தது? இதற்கு முன்னால் வந்த மன்னர்களெல்லாம் கப்பங்கட்ட சென்றார்களே, அவர்கள் தங்களுடைய முடி, மணிமுடி, அவன் தரையில் பட்டு பட்டு அந்த தரையில் பட விழுந்தார்கள், விழுந்து வணங்கினார்கள். அவன் தரையில் அவர்கள் முடிபட விழுந்து வணங்கி கப்பம் கட்டி விட்டு சென்றார்கள். அப்படி தரையில் விழுந்து வணங்குகிற போது இவர்களின் முடி நுனி சோழ அரசருடைய காலில் பட்டு பட்டு அது புண்ணாகிவிட்டது. நின்றீமின் தெவ்விர் நெருநெல் திரை குடர்ந்த முன்தந்த மன்னர் முடிதாக்க இன்றும் திருந்தடி புண்ணாகி செவ்வி இளநேல் பெருந்தன் உறந்தையார்கோ. இந்த முத்தொள்ளாயிரத்தை வீதி வீதியாக சொல்லுங்கள், மாணவர்களுக்கு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட இனமப்பா தமிழ் இனம், இப்படி ஆண்ட மன்னர்களப்பா சோழ மன்னர்கள், இப்படி ஆண்ட மன்னர்களப்பா பாண்டிய மன்னர்கள். அந்த வழிவந்த ரத்தம் உள்ளவன் நீ, அந்த டிஎன்ஏயில் உள்ளவன் நீ. அப்படியானால் உன் வீரம் எங்கே? உன் உடல் எங்கே? உன் உள்ளம் எங்கே? எதற்கும் அஞ்சாத உன் ஆண்மை எங்கே என்று புதிய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள். இன்றைக்கு களம் காணக்கூடிய வீரம் இல்லாமல் இருக்கலாம், உளம் காணக்கூடிய வீரம் இருக்கிறது. ஒரு தேர்வு தோல்வி, தற்கொலை, இதுவா ஆண்மை? இதுவா தமிழன் குணம்? ஒரு காதல் தோல்வி, தற்கொலை, இதுவா ஆண்மை? இதுவா தமிழன் சொல்லிக் கொடுத்த வீரம்? தமிழன் களத்தில் நின்று எதிரியின் வேல் வருகிறது, எதிரியின் வேல் வருகிற போது கூட இமைக்க கூடாது என்று இருந்தவன் தமிழன். அந்த வீரத்தை வாழ்வியலுக்கு கொண்டு வந்து கொடுங்கள். தற்கொலை என்பது இந்த இனத்துக்கு விரோதம் என்று சொல்லுங்கள். தற்கொலை என்பது உளவியலுக்கு எதிரானது என்று சொல்லுங்கள். தற்கொலை என்பது உடலியலுக்கு எதிரானது என்று சொல்லுங்கள். அந்த வீரத்தை கொண்டு வந்து புதுப்பித்து கொடுங்கள். அந்த வீரம் செத்து போகவில்லை. அந்த வீரம் படிமங்கள் மாறி, வடிவங்கள் மாறி, உருவங்கள் மாறி, உளவியல் மாறி நம் உள்ளத்தில் படிந்து கிடக்கிறது. அதை எழுப்புங்கள். நவீன யுத்தம் என்பது வேறு, நவீன போர்க்களம் என்பது வேறு. அந்த போர்க்களத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு இந்த வீரத்தை சொல்லிக் கொடுங்கள். ஒரு பெண் அழகி, தமிழினுடைய அழகியலை சொல்லுங்க, தமிழின் அழகியலை சொல்லுங்கள், வீரத்தை சொல்லிக் கொடுங்கள், தத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள், தமிழை கொண்டாடுங்கள். நீங்கள் கொண்டாடுவதற்கு மாரியம்மனை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் கொண்டாடுவதற்கு பாளையத்தம்மனை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் கொண்டாடுவதற்கு மீனாட்சி அம்மனை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் கொண்டாடுவதற்கு சொக்கநாதர் இருக்கிறார், நீங்கள் கொண்டாடுவதற்கு கள்ளழகர் இருக்கிறார், நீங்கள் கொண்டாடுவதற்கு சிறு தெய்வங்கள் இருக்கின்றன, பெருந்தெய்வங்கள் இருக்கின்றன. இந்த தெய்வங்களையெல்லாம் கொண்டாடிய தமிழை அல்லவா நீங்கள் முதலில் கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் இந்த மண்ணுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் அந்த கடவுள்களை விட உயர்ந்தது நீ கொண்ட தமிழ். கடவுளுக்குள் பிரிவினை இருக்கிறது, தமிழுக்குள் பிரிவினை இல்லை. கடவுளுக்கு ஜாதி இருக்கிறது, தமிழுக்கு ஜாதி இல்லை. பேதம் இருக்கிறது கடவுள்களுக்குள். வடகலை தென்கலை என்றும், சைவம் வைணவம் என்றும், கிறித்துவம் இஸ்லாத் என்றும் பிரிவினைகள் இருக்கின்றன மதங்களில், கடவுள்களில், கருத்தியல்களில். ஆனால் ஜாதி, மதம், பேதம் ஏதுமற்ற முதற்கடவுள் தமிழ் என்பதுதான் இந்த மண்ணுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் செய்தி என்பதாக வைரமுத்து இப்படி சொன்னான் என்று ஊடக நண்பர்களே இந்த உலகுக்கு சொல்லுங்கள். என் தமிழர்கள் தமிழால் ஒன்று கூடட்டும். என் தமிழர்கள் தமிழ் என்ற ஒரு கூடை கீழே ஒன்று கூடி இந்த மண்ணை உயர்த்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு பெண் அழகி, இதை ஒரு தமிழ் பாட்டில் சொல்லி இருக்கான் பாருங்க. நான் ஒரு 18 வயதில் இந்த பாட்டை படித்தேன். 18 வயதிலிருந்து இதோ 70 எட்டி கொண்டிருக்கிறேன். இந்த 70 வயதிலும் கூட நான் 18 வயதில் படித்த பாட்டினுடைய பரவசம், அந்த சொல்லின் சுகம், அந்த கற்பனையின் அழகு, அதில் சொல்லி இருக்கிற லயம், நயம், சொல்லாட்சி, இவைகளில் சொக்கி கிடக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான்
அந்த இன்பத்தை பெற்றிருக்கிறேன். இந்த அரங்கத்தின் மொத்தம் 375 நாற்காலிகள் என்று எனக்கு சொன்னார்கள். இன்றைக்கு 375 நாற்காலிகள் கொண்ட இந்த அரங்கத்தில் 550 பேர் அமர்ந்திருக்கிறீர்களே. இதுதான் தமிழுக்கு கிடைத்த நிறைவு, இதுதான் தமிழுக்கு கிடைத்த பெருமை, இதுதான் தமிழ்நாட்டில் இன்னும் தமிழ் உயிர்ப்போடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். ஆட்சித்தலைவர் அவர்களே, இதை ஒரு முழு வீடியோ எடுத்து இதை உலகமெல்லாம் பரப்புங்கள். தமிழர்கள் இப்படியெல்லாம் தமிழை கொண்டாடுகிறார்கள் என்பதை உலகம் தெரிந்து கொள்ளட்டும். நான் உண்மையாக சொல்லுகிறேன், நான் எந்த மொழிக்கும் விரோதி இல்லை. தமிழ் மொழிக்கு மட்டும் நான் கூடுதலான ஆதரவாளன். தமிழ் மொழி எனக்கு எல்லாவற்றை விட பெரியது என்று கருதக்கூடியவன். இது என் உளவியலாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறேன், இப்படி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு மொழிக்காக மட்டும் ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால், இந்தியாவின் எந்த தேசிய மொழிக்கும் இவ்வளவு பெரிய பெருமை கிடைத்திருக்காது தமிழுக்கு தவிர. இது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஊட்டி கொடுத்து விட்டு சென்ற பால், தாய்ப்பால், தமிழ்ப்பால். இது கொடுத்த உணர்வு, இது கொடுத்த பரவசம், இது கொடுக்கிற வீரம், இது கொடுக்கிற உணர்ச்சி கொஞ்ச நஞ்சமல்ல தோழர்களே. இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதோ அவ குடத்தை எடுத்து தண்ணி போனான். ஒரு அழகி குடத்தை எடுத்து கொண்டு தண்ணி சுமக்க போனாள். இதை சொல்ல வர்றான், அடி பாவி, சொல்லாம கொள்ளாம நீ வெளியே வந்துட்டியே, குடத்தை எடுத்து கொண்டு தண்ணிக்கு போயிட்டியே. இந்த ஊரில் ஒரு 10-15 பேர் செத்து போயிட்டால. சொல்லாம கொள்ளாம ஒரு 10-15 பேர் மூர்ச்சை ஆயிட்டான், 15 பேர் செத்து போயிட்டான். உன் அழகை கண்டு, உன் நடையை கண்டு, உன் எழிலை கண்டு, உன் தோற்றம் கண்டு, உன் அசைவு கண்டு, அதாவது குவளை போன்ற உன் கண்களை கண்டு, வள்ளைப்பூ போன்ற உன் காதுகளை கண்டு, எட்பூ போன்ற உன் நாசியை கண்டு, தாமரைகளைப் போன்ற உன் தனங்களை கண்டு, சங்கு புஷ்பம் போன்ற உன் கழுத்தை கண்டு, காந்தல்களை போன்ற உன் விரல்களை கண்டு சொக்கி போனானே. யாரு உன்னை வீட்டுக்கு வெளியே விட்டது? யாரு மேலே தப்பு? உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்க வேண்டாமா? உங்கள் அப்பா அம்மா மேலே தப்பு இல்லை. சரி, உங்கள் உறவினர்கள் இந்த மாதிரி எங்கள் பொண்ணு தண்ணிக்கு வர்றா, எல்லாம் உஷார்னு எல்லாருக்கும் அறிவிச்சிருக்க வேண்டாமா? எங்கள் பொண்ணு தண்ணிக்கு வர்றா, எல்லாரும் ஓடிப்போங்க, எல்லாம் செத்துறாதீங்க, அறிவிக்க விட்டுருக்க வேண்டாமா? யார் மேலே தப்பு? ராஜா மேலே தான் தப்பு. யாரு? அரசன் மேலே தான் தப்பு. எப்படி ஒரு பாட்டை எப்படி சிந்திச்சிருக்கான் பாருங்க. அரசன் மேலே தான் தப்பு. ஏன்னா அரசனுக்கு தெரியும், மதம் பிடித்த யானை தண்ணிக்கு போகுது, தண்ணி குடிக்க போகுது ஆற்றுக்கு. மதம் பிடித்த யானை தண்ணீர் குடிக்க ஆற்றுக்கு செல்கிறது என்று சொன்னால், அரசனே நீ பறை அறிவித்து இந்த ஊருக்கெல்லாம் எச்சரிக்கை செய்வாயே, அந்த எச்சரிக்கையை ஏன் இந்த கன்னிகைக்கு செய்யவில்லை? இவளுக்கு ஏன் செய்யவில்லை? இதோ எங்கள் பொன்னி தண்ணிக்கு வருகிறாள், ஊரே ஒதுங்கிப்போ, வாலிபர்களே விலகி போங்கள் என்று ஏன் செய்யவில்லை? ஐயோ, நீயும் தவறில்லை. இந்த பாட்டை கேளுங்க. இது யார் சொல்வது? உங்களுக்கு யார் சொல்வது? இதை எப்படி நீங்கள் வகுப்பறையில் உச்சரிக்க வேண்டும் இந்த பாடலை எங்கள் பிள்ளைகளுக்கு? நீயும் தவறில்லை, நின்னை புறங்கடை போதரவிட்ட நுமரும் தவறிலர். பொண்ணே, உன் மேலே தப்பு இல்லை, உங்கள் அப்பா அம்மா மேலே தப்பு இல்லை, உங்கள் சொந்தக்காரங்க அவங்க மேலேயும் தப்பு இல்லை. யார் மேலே தப்பு? நீயும் தவறில்லை, நின்னை புறங்கடை போதரவிட்ட நுமரும் தவறிலர். நிறையழி கொல்யானை நீர்க்கு விட்டாங்கு. நிறை அழி, தன்னுடைய உணர்வு கெட்டுப்போன மதம் பிடித்த யானையை தண்ணீர் குடிக்க செல்லும் போது பறை அறிவிப்பானே அரசன். அந்த பறை அறிவித்து அந்த யானையை தண்ணீருக்கு விடுவானே, அப்படி உனக்கு பறை அறிவிக்காத அரசன் தான் கெட்டவன், அவன்தான் தவறு செய்தவன். நீயும் தவறில்லை, நின்னை புறங்கடை போதரவிட்ட நுமரும் தவறிலர். நிறையடி கொல்யானை நீர்க்கு விட்டாங்கு. பறையறைந்து அல்லது செல்லற்கவென்னா இறையே தவறுடையான். ஒரு பெண்ணு ஊருக்குள்ள போனா 10 பேர் காலி. ராஜா, என்னப்பா நீ நிர்வாகம் பண்ற, என்ன ஆட்சி பண்ற நீ?
இந்த எச்சரிக்கை புயல் வருவதற்கு முன்னால் எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றாலே எச்சரிக்கை செய்கிறாயே, இவள் பெரிய தாழ்வு மண்டலமாச்சே, இவள் புயலாகிவிட்டதே, இவர் ஏன் செய்யவில்லை? இப்படி பாட்டு இருக்கு தமிழில் என்று எத்தனை பேர் அறிவர், எத்தனை பேர் நுகர்வர், எத்தனை பேர் தொய்த்தார்? இந்த பாட்டை சொல்லுங்கள். இப்படியெல்லாம் தமிழ் பூட்டி கிடக்கிறது. பூட்டி கிடக்கிற தமிழை திறக்காதது உன் குற்றம், சாவியை தொலைத்தது உன் குற்றம். இதை எடுத்துக்கொண்டு போ. நம்ம திரு சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு முயுவ விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவரின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு முயுவ விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவரின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு முயுவ விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவரின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு முயுவ விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவரின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு முயுவ விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவரின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு முயுவ விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவரின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு முயுவ விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவரின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு முயுவ விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை,
நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவரின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு முயூவ விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவரின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு முயூவ விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவரின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும்.